மணி நிறையா இருக்கு இல்லையா, கருப்பு பணம், அது வந்து நம்ம எப்படியாவது குறைக்கணுன்றதுக்காக தான் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை கொண்டு வராங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருந்து இது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக்குது. என்னன்னா, இந்த வெளிப்படைத்தன்மைன்றது குறையுதுன்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கீம்ல நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன்னு சொல்லப்படுறது நமக்கு பறிக்கப்படுது இல்லையா? யார் வந்து டொனேட் பண்றா? எவ்ளோ டொனேட் பண்றா பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது தெரியாது. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா, அதன் மூலியமா ஃபேவரட்டிசம்னு சொல்லப்படுது. அப்போ இப்போ புடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து சாதகமான பாலிசிஸ வந்து குடுக்குறது. அந்த மாதிரி அது வந்து கன்வெர்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து குவிட் ப்ரோ கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அத தடுக்கிறதுக்காக ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நெறைய பேர் இப்போ அந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? PIL 1 வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ இப்ப அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. இப்ப அப்ப இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. இஷ்யூ டேட்ஸ் தெரிஞ்சிருச்சு. இஷ்யூட் பை SBI, அதாவது ஸ்டேட் பேங்க்